حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه حزب الله وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام وأما بنعمة ربك فحدث. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய மஸ்ஜித் பிலாலினுடைய நிர்வாகிகளே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, அருமை சிறப்பு எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயராலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹ்வும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தடுத்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தடுத்து நடக்கவும் காரணமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று நமது மஸ்ஜித் பிலாலில் புனிதமான குர்தா ஷரீஃபினுடைய நிறைவு, ஒரு வருடத்தினுடைய நிறைவு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. குர்தா ஷரீஃப் என்பதை குறித்து அறிஞர்கள் சொல்லும் பொழுது, இது குர்தா மட்டுமல்ல, குரு குதா, நோயை நீக்கக்கூடியது என்று குறிப்பிட்டார்கள். குரு என்றால் நீக்குதல், தான் என்றால் நோய். எனவே நோய் நீக்குதல் என்பதைத்தான் குரு குதா என்று இதற்கு பெயரால் அமைகிறது என்ற கருத்தும் உண்டு. பொதுவாக குர்தா என்று சொன்னால் அது சார்பை, போர்வை, மேலே போர்த்தக்கூடிய சார்பை. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இமாம் முஸ்லி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கனவிலே கண்ட பொழுது அவர்களுக்கு இவர்கள் ஒரு போர்வையை போர்த்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் முஸ்லி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு போர்வையை போர்த்துவதனால அந்த குர்தா என்ற பெயர் வந்தது என்பார்கள். ஆனால் இதற்கு வேறு பெயர்கள் இருக்கிறது. இதை மீமியா என்று சொல்வார்கள். மீமியா என்றால் இந்த பைத்து எல்லாமே மீமில முடியும். இது போன்ற ஹம்சியா என்ற ஒரு பைத்து இருக்கிறது, அது ஹம்சிலே முடியும். அதையும் இமாம் முஸ்லி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதியதுதான். ஒரு அற்புதமான காவியங்கள். இந்த குர்தா என்ற அசல் பெயர் எதற்கு இருக்கிறது என்றால், வானது சுஆதி என்ற ஒரு கவிதை இருக்கிறது. அந்த வானது சுஆதி என்ற கவிதையினுடைய பெயர் தான் குர்தா. காபிர் பின் சுஹைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகம் அதை பரவசமாக பாடிய பொழுது, நம் இதயவேந்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மேனியில் இருந்த அந்த குர்தாவை சார்பை எடுத்து காபிர் பின் சுஹைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு போர்த்தினார்கள். எப்படி இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடக்கூடிய காவியங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அது ஆயிரம் இருக்கிறது. நம்முடைய அருமை பாடலார் ஸதகத்துல்லாஹி அல்-காதிரி அல்-தாஹிரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போர்வை செய்த வித்ரியா ஷரீஃப் என்பது, இந்த வித்ரியா ஷரீஃபும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை பாடக்கூடியதுதான். இப்படி பல்வேறு வித்ரியா ஷரீஃபுகள் போன்று காவியங்கள் நிறைவாக இருந்த பொழுதிலும், உலகெங்கிலும் பிரபல்யமான ஒரு காவியமாக பார்க்கப்படுவது என்பது
இந்த புனிதமான புனிதா ஷரீஃப் தான். இது ரொம்ப பிரபல்யமானது. எனவே இந்த பிரபல்யமான இந்த புனிதா ஷரீஃப் குறித்து நிறைய செய்திகள் இருக்கிறது. நான் சுருக்கமாக சொல்லி நிறைவுபடுத்துவேன். ஒரு முறை இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த பைத்தெல்லாம் பாடி அவர்களுக்கு நல்ல சுகம் கிடைத்ததுக்கு பிறகு அவங்க சுகம் இல்லாம இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த புனிதா ஷரீஃபை அவர்கள் பாடினார்கள். கனவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தடவினார்கள், போற்றினார்கள். அதனால் அவர்களுக்கு ஆஃபியத் கிடைத்தது. ஒரு நாள் அவர்கள் ஆனால் தான் இப்படி ஒரு கவிதை எழுதி இருப்பதாக, ஒரு காவியத்தை உருவாக்கி இருப்பதாக யாருமே சொல்லல. தெருவிலே அவர்கள் ஒரு முறை நடந்து செல்லும் பொழுது ஒரு மனிதர் அவர்களை சந்தித்து, அவர் ஒரு சாலியான மனிதர், ஒரு அவுலியா என்று மக்களால் பார்க்கப்பட்டவர். அவர் அந்த சாலியான மனிதரை இவர்கிட்ட கேட்கிறாங்க, இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்ட்ட, பூசரி அமித்தத குறிஞ்சி அதை கொஞ்சம் தாங்கள அந்த காவியத்தை கேட்கிறாங்க. இவருக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நான் யாருடைய இப்படி எழுதியதை சொல்லலையே, யாருக்கு அது தெரியாது, நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்ட பொழுது அவங்க சொன்ன பதில், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் பாடிய ஒரு முறை அவர்களை நீங்கள் கனவிலே பார்த்தீர்கள். அவர்களோடு ஒரு பெரிய கூட்டமும் இருந்தது. சஹாபிகள் எல்லாம் வந்திருந்தாங்க, சாலிஹீன்கள் எல்லாம் இருந்தாங்களா இல்லையா? ஆமா, பெரிய கூட்டமாக தான் இருந்தது. அதில் நானும் இருந்தேன் என்றார். அதில் நானும் இருந்தேன் என்கிறார். அதே மாதிரி அன்றைய அரசவையில் அமைச்சராக இருந்த ஒரு ஆஷிக்கு கடுமையான வயிற்று வலி அல்லது கண்வலி ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலாவாக வைத்து அவர்கள் வேண்டி நின்றார்கள். அந்த அமைச்சர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அமைச்சருடைய கனவிலே வந்து, பூசரி இடத்திலே அமித்தத குறிஞ்சி இருக்கிறது, அந்த காவியத்தை எடுத்து உங்கள் கண்ணில் அல்லது உங்களுடைய வயிற்றிலே வையுங்கள், அதை நீங்கி விடுவித்தார். அதோடு அந்த அமைச்சரும் சென்று ஒரு பெரிய தொகையை கொடுத்து, அன்பளிப்பை கொடுத்து அதை வாங்கி வைத்த போது அவருடைய நோய் நீங்கியது. இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துத்தான் நம்முடைய மூதாதையர்கள், பெருமக்கள், முன்னோர்கள் பெருநோயில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த புனிதாவை மோதி மோதி ஓதுவாங்க. இது பல காலங்களாக இது நடந்து வருகிறது. இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலம் கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு முன்னாடி. அது விரிவான வரலாறு, தெளிவான வரலாறு இருக்கிறது. அதை விரித்து பேசுவதற்கான கால அவகாசம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நிகழ்விலே இதை நீண்ட ஒரு உரையாக தரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் இன்ஷா அல்லாஹ் வழங்கும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதனுடைய ஒவ்வொரு அடியும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியது. இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த துறைக்கு எப்படி வந்தாங்க, அவங்க எப்படி ஆஷிக்காக மாறினார்கள் என்பதை குறித்த ஒரு செய்தி உண்டு. அவர்கள் ஈஜிப்திலே இருக்கக்கூடிய அந்த அஸ்ஹர் பல்கலைக்கழகத்திலே படித்தவங்க. அப்படி படித்து பட்டம் பெற்று பல அரசு துறைகளிலே பணியாற்றியவர்கள். அதப் என்ற இலக்கியம் படித்தவர்கள். அந்த இலக்கிய அடிப்படையிலேயே பல கவிதைகளை அவர் உருவாக்கி இருக்கிறார். பொதுவான பல கவிதைகள். ஒரு நாள் அவர்கள் தெருவிலே கடந்து செல்லும் பொழுது ஒரு நண்பர் அவரை சந்திக்கிறார், அல்லது ஒரு பெரியவர் அவரை சந்திக்கிறார். சந்தித்து, பூசரி நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார்.
இல்ல நான் பார்க்கலையே அப்படின்னா, இந்த வயசு வரைக்குமா பார்க்கலன்னா அவனுக்கு பதறிட்டாங்க. ஆனா அப்போதுதான் அவர்களுக்கு அந்த ஏக்கமும் தாக்கமும் ஏற்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காண வேண்டும் என்ற ஆவல் மிகைத்தது. உலகத்திலே ஒரு நபரை கனவிலே காண வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நாம அம்மா அப்பா பார்க்கணும், தாயிட்ட பார்க்கணும்னு ஆசை இருக்கும், தப்பு இல்லை. யாராவது நண்பர்கள் போகிறாங்க பார்க்கணும்னு நினைப்பாங்க, தப்பு இல்லை. இப்போ மௌத்தானவர்களை பார்க்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ஒரு 100 தான் இருக்கும். நீங்க எந்த மௌத்தை எடுத்துக்கிட்டா 100 தாண்டி அது இருப்பாரு, அதிகபட்சமாக 100. ஆனால் லட்சோப லட்சம் ஏன் கோடி மக்கள் விரும்பக்கூடிய தேடக்கூடிய கனவிலே காண வேண்டும் என்று நாடக்கூடியவர்கள் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். உலகத்தில் யார் இருக்காரு? ஏனெனில் கனவில் காண்பது என்பது ஒருவரை கனவிலே காண்றது அவருடைய நிலை என்னங்கிறது புரிஞ்சுக்கிறது ஒரு சந்தோஷம். ஆனால் இது பாக்கியமானது, ஒரு பெரும் பாக்கியத்தை தரக்கூடியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காண்பது என்பது அல்லாஹ் அதை நமக்கு நசீபாக்க வைப்பார். அருமையானவர்களே, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த கனவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தபோது முஸ்லிம் அதை படிங்க, அமித்தத குறிஞ்சின்னு எழுதி வச்சுக்கிறீங்க, அதை படிங்கிறாங்க. பெரிய ஆச்சரியம். படிச்சா அப்படியே படிச்சுட்டு வர்றாங்க. 50 கட்டி வரைக்கும் படிச்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு கூட வந்தவர்கள் கனவுல சஹாபியெல்லாம் வந்திருக்கிறாங்க, சித்திகளாக வந்திருக்கிறாங்க. அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்த நிலையிலே 51வது கட்டியில ஒரு அடியை படிச்சாங்க, 2 அடி ஞாபகத்துக்கு வரல. அப்படின்னு படிக்கிறாங்க. நீங்க எவ்வளவுதான் எண்ணி பார்த்தாலும் சிந்தித்து பார்த்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புனிதமான மனிதர் என்பது உங்களுக்கு தெளிவாகும். நீங்க எவ்வளவுதான் எண்ணாலும் அவன் மனிதன் தான். அந்த நிலையை விட்டு மாறியவர்கள் அல்ல, அவன் மலக்கு அல்ல, ஜின் அல்ல என்று அந்த கவிதையில முதல் வரி, அந்த முதல் கவிதையை பொதுவாக 2 வரிகள் இருக்கக்கூடிய கவிதைகளை பைத்து என்பார்கள். பைத்து என்றால் 2 வரியா இருக்கணும், அதான் பைத்து. 3 வரியாக இருந்தால் 5 வரியாக இருந்தால் அதுக்கெல்லாம் அவனுக்கு ஒரு தனி பெயர் இருக்கிறது. இந்த 2 வரியிலே ஒரு வரிக்கு ஒரு வரி மட்டும் இருந்தால் அதுக்கு மிஸ்ரா அப்படிங்கிறது. மிஸ்ரா 2 வரியை தான் பைத்து. அந்த மிஸ்ரா ஒரு வரியை படித்தவர்களுக்கு 2வது வரி ஞாபகத்துக்கு வரல, திருப்பி திருப்பி படிக்கிறாங்க. அடுத்து வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. அந்த